கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆம், நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். பேர் சொல்லி அழைத்தவரையே நோக்கி பார்ப்போம். நாம் பொறுமையாய் காத்திருப்போம். ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமோடே வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மையும் பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். அவரையே நோக்கி பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நீர் சொன்னபடியே செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்ளும். உடைய செட்டை நிழலில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொரு சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாய் எங்களை பூரணமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மூலமாய் ஆண்டவரே செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் தடைப்படாது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பூரணமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.